الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا وَبِذِي الْقُرْبَى وَالْيَتَامَى وَالْمَسَاكِينِ صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர் வழிகாட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அண்டை வீட்டாரின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஜமாஅத்தே இஸ்லாமியின் இஸ்லாமிய பேர் இயக்கம் நாடு முழுவதும் ஒரு பெரும் பரப்புரையை இந்த 10 நாட்கள் நடத்த இருக்கின்றது. நவம்பர் 21 தொடங்கி 30 வரை நாடு முழுவதுமான பிரச்சாரம். சில பரப்புரைகள் மாநில லெவல்ல நடக்கும், சில பரப்புரைகள் மாவட்ட லெவல்ல நடக்கும், சில பரப்புரைகள் அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய பரப்புரைகள் உண்டு. இஸ்லாமிய இயக்கம் இது போன்ற பரப்புரைகள் வாயிலாக மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ஒரு பெரிய பாராட்டிற்குரிய விஷயமாகும். இஸ்லாமிய இயக்கங்கள் இது போன்ற பணிகளை செய்யாவிட்டால் வேறு யார் செய்வார்கள்? மக்களுக்கு மத்தியிலே எப்படி விழிப்புணர்வு ஏற்படும், மாற்றம் எப்படி ஏற்படாது. ஆகவே இது போன்ற பணிகளை நாம் பாராட்ட வேண்டும். இந்த பரப்புரையின் ஒரு பகுதியாகத்தான் ஜும்மா உரைகள் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே அண்டை வீட்டார் குறித்த முக்கியத்துவத்தை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்படுகிறது. உண்மையிலே அண்டை வீட்டார் யார் அப்படின்னா, முதன்மை நெருக்கத்திற்கு உரித்தானவர்கள். எல்லா சொந்த பந்தங்களை விடவும், எல்லா நட்புகளை விடவும் மிகவும் நெருக்கத்திற்கு உரித்தானவர்கள். நம்முடைய முதன்மை நெருக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள். நம்ம வெளியே போறோம், வீட்டை பூட்டி சாவிய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நம்ம கொடுத்துட்டு போறோம். நம்முடைய முதன்மை நெருக்கத்திற்குரியவர்கள். ஆகவேதான் நாம் நம்முடைய வீட்டின் திறவுகோலை அவர்களுக்கு நாம் வழங்குகிறோம். பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே நம்முடைய பிள்ளைகள் அண்டை வீட்டுக்காரங்களோட உட்கார்றாங்க. அத்தா அம்மா வர்றதுக்கு லேட் ஆகுது, வீடு பூட்டி இருக்கு அப்படின்னா எங்க உட்காருவாங்க? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் உட்காருவாங்க. எவ்வளவு நேர்மானமாலும் இருப்பார்கள். அத்தா அம்மா வந்த பிறகு போமா என்று நாம் அண்டை வீட்டார் சொல்லுவார்கள். முதன்மை நெருக்கத்திற்குரியவர்கள். அத்தா அம்மா தூரத்துல இருக்கிறாங்க, பிள்ளைங்க தூரத்துல இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்குது, ஒரு உடல்நல குறைவு ஏற்படுது, திடீர்னு நடுராத்திரியில ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது, மற்றவங்க எல்லாம் அப்புறம் தான் வருவாங்க.
சொந்த பந்தம் எல்லாரும் அப்புறம் தான் வருவாங்க. முதல்ல வர்றது யார் அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. அண்டை வீட்டார் இந்த அளவில் முதன்மை நெருக்கத்திற்குரித்தானவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரையும் விட. அப்படி என்றால் முதன்மை நெருக்கத்திற்குரிய அந்த அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மிக மிக நாம் அறிய வேண்டிய அம்சமாக இருக்கிறது. முதன்மை நெருக்கத்திற்கு உரியவர்கள் மட்டுமில்லை, அவர்கள் நம்முடைய நன்னடத்தைக்கு நற்சான்று வழங்கக்கூடியவர்கள். நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லி யார் சொல்லணும்? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நபரை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல அருமையான ஆள், ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கமானவர் என்று ஒருவர் சொல்லுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அப்படியே கலந்து விடவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அவருக்கு நற்சான்று வழங்குகிறீர்கள், அப்படி என்றால் மூன்று பழக்கங்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் அவரோடு பழகி இருக்க வேண்டும். முதலாவதாக நீங்கள் அவருக்கு கடன் வழங்கி இருக்க வேண்டும். கடன் வழங்கி அதுக்கப்புறமும் நீங்க அவரை நல்லவர்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுடைய கருத்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது, அவரோடு நீங்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். பயணம் செஞ்சு அவர் நல்லவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதை மறுக்க முடியாது. மூன்றாவது, அவருடைய அண்டை வீட்டுக்காரராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகப்பெரிய அளவிலே பாராட்டப்பட்டவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அதிலே மிகப்பெரிய அர்த்தம் இருக்கும். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? நீ அவருடைய அண்டை வீட்டாராக இருந்திருக்கிறாயா, அவரோட பயணம் செய்திருக்கிறாயா, அவருக்கு கடன் வழங்கி இருக்கிறாயா? இந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு அவர் நல்லவர்னு சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்றால் அண்டை வீட்டாருக்குத்தான் அந்த அருகதை இருக்கிறது, உரிமை இருக்கிறது. நம்முடைய எல்லா பக்கங்களையும் பார்ப்பவர்கள் அவர்கள்தான். நம்ம கோபத்துல எப்படி இருப்போம், சந்தோஷத்துல எப்படி இருப்போம், ஏழ்மை நிலையில எப்படி இருப்போம், வசதியில எப்படி இருப்போம், இரவிலே பகலிலே, இப்படி எல்லா நிலைகளையும் பார்ப்பவர்கள் அண்டை வீட்டுக்காரர்கள். ஆகவேதான் அவர்களுடைய நற்சான்று நமக்கு மிக மிக அவசியமாகிறது. அது மட்டுமல்ல, மற்ற எல்லாரையும் விட மிக சிறப்பு அண்டை வீட்டுக்காரர்களுக்கு ஏன் வருகிறது என்றால், அவங்க முதன்மை நெருக்கத்திற்குரியவங்க என்பதால் மட்டுமல்ல, அவர்கள் நமக்கு நம்முடைய நன்னடத்தைக்கு நற்சான்று வழங்கக்கூடியவர் என்பதால் மட்டுமல்ல. மூன்றாவது எதுவென்றால், நம்முடைய ஏற்ற தாழ்வுகளை அவதானிப்பவர்கள் அவர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை அவதானிப்பவர்கள். நம்ம எல்லாரையும் ஏமாத்திடலாம், நம்முடைய நண்பர்களை கூட ஏமாத்திடலாம். நான் நல்ல வசதியா இருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம். சொந்த பந்தங்களை நம்ப வச்சிடலாம். உண்மையில் நான் ஏழையாக இருக்கிறேன், நான் சிரமப்படுகின்றேன், ஆனால் மற்றவர்களை நான் நம்ப வைக்க முடியும். ஆனால் அண்டை வீட்டுக்காரர்களை அப்படி நம்ப வைக்க முடியாது. உங்களுடைய ஏழ்மை அவங்களுக்கு தெரிஞ்சிடும், முதல்ல அவங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய தாழ்வு அவர்களுக்கு தெரிவது போல நம்முடைய ஏற்றங்களும் அவர்களுக்கு தெரியும். மற்றவங்க நம்ம நம்ப வச்சிடலாம், அப்பா ஐயா நான் ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் நம்முடைய வசதிகளை, நம்முடைய வனப்புகளை, அல்லாஹ் வழங்குகிற நம்முடைய அந்த உயர்வுகளை, பொருளாதார அந்த பயன்களை எல்லாம் அண்டை வீட்டுக்காரர்கள் உடனடியாக தெரிந்து கொள்வார்கள். ஏதாவது ஒரு பொருள் வருதுன்னா உடனே பார்ப்பாங்க இல்லையா? எந்த பொருள் வந்தாலும் அவர்களுக்கு தெரிந்துவிடும். நாம் எவ்வளவு வனப்போடு இருக்கிறோம் என்பது அண்டை வீட்டுக்காரர்களுக்கு தெரிந்துவிடும். ஆகவேதான் அவர்கள் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை அவதானிக்கக்கூடியவர்கள் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவில் அவருடைய முக்கியத்துவம் என்பது மிகப்பெரியது. ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரர்களை குறித்து நிறைய செய்திகளை சொல்லி இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரரோடு நாம் எவ்வளவு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது, நாளை மறுமையில் முதல் விசாரிப்பு அண்டை வீட்டுக்காரர்களை குறித்துத்தான். இப்ப நம்ம நிறைய மக்களோடு டீலிங்ல இருக்கிறோம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இப்ப சக மனிதர்களோடு வரக்கூடிய அந்த வாக்குவாதங்கள், அந்த பிரச்சனைகள், இவையெல்லாம் மறுமையில விசாரிக்கப்படுகிற பொழுது முதல் விசாரணை எதுவென்றால் அண்டை வீட்டாரோடு நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை குறித்து, அவர்களுடைய வாக்குவாதங்களை குறித்து, அவர்கள் பாதிக்கப்பட்டதை குறித்து முதன்மையாக விசாரிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள்.
அவ்வளவு ஹஸ்மைனி யௌமல் கியாமா ஜாரானி, 2 அண்டை விட்டாரர் தான் நாளை மறுமையில முதன்மையாக விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அப்படி என்றால் நாம் எவ்வளவு கவனத்தோடு அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ள வேண்டும், அக்கம் பக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்காரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நமக்கு கவனப்படுத்துகிற பொழுது நபியவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள், மன் அதா ஜாரஹு ஃபக்கத் ஆதானி, நீங்கள் அண்டை வீட்டாரோடு கவனமா நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நோவினை வழங்காதீர்கள், தொந்தரவு கொடுக்காதீங்க. அப்படி தொந்தரவு கொடுத்தீங்க, நோவினை கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நோவினை தந்தது போல, அவர் ஃபக்கத் ஆதானி, என்னை தொந்தரவு படுத்தியது போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது தன்னோடு இணைத்துக் கொள்கிறார்கள். இப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு ரொம்ப நேசிக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புரிய வைப்பதற்கு இங்கே தன்னோடு அதை இணைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை புரிய வைப்பதற்கு தன்னோடு அதை இணைத்துக் கொள்வார்கள். அது மகிழ்ச்சியான விஷயங்களா இருந்தால் தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள், தீமையான விஷயங்களா தன்னோடு இணைத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதர் 2 பெண் மக்களை மிகச் சிறந்த முறையில அவர் வளர்த்து திருமணம் செய்து வைத்தால் நாளை மறுமையில் அவரும் நானும் இப்படி இருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ப நபிகளாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சொர்க்கத்தில் அவருக்கு கிடைக்கும் என்று நபிகளார் ஏன் தன்னோடு இணைத்து சொல்கிறார்கள் என்றால், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிய வைப்பதற்காக, அவ்வளவு அற்புதமான வெகுமதிகள் கொண்டது என்று புரிய வைப்பதற்காக. அதே போன்று தீமையை குறித்து சொல்கிற பொழுதும் நபி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஒரு இஸ்லாமிய நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்கள், சிறுபான்மை மக்கள் தொந்தரவுக்கு உள்ளாகிறார்கள் என்றால் அவர்கள் என்னோடு விவாதம் செய்கிறார்கள், என்னோடு தர்க்கம் செய்கிறார்கள், என்னை பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இணைத்து சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் இங்கே தன்னோடு இணைத்து சொல்கிறார்கள், அண்டை வீட்டாரோடு நீங்கள் மிக சிறப்பாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு தொந்தரவு வழங்கினால் எனக்கு நீங்கள் தொந்தரவு வழங்கியவராக ஆவீர்கள் என்று நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாரோடு எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறத மிக சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறார்கள். இது ஒன்றே போதும். அவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் நிறைந்ததாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அவுசானி மாசால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசினி பில் ஜாரி ஹத்தா வலன்து அன்னஹு சயுவரிசுஹு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அண்டை வீட்டாரோடு அக்கம் பக்கத்தோடு மிக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அடிக்கடி சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அடிக்கடி சொல்வதை பார்த்து நானே பயந்து விட்டேன், ஒருவேளை அவர்களுக்கு சொத்திலே கூட பங்கு கிடைத்து விடுமோ என்று நான் அச்சப்படுகின்ற அளவிற்கு ஜிப்ரீல் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்வதில் முதல் விஷயமே என்ன அப்படின்னா, நான் நல்ல சிறந்த அண்டை வீட்டுக்காரனாக இருக்கின்றேனா, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை பிரியப்படுகிறார்களா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் எல்லாம் படிக்கிறப்போ நமக்குள்ள அந்த கேள்வி வரணும். அவங்கள விட்டுருங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா இருக்கிறானா இல்லையா, எனக்கு தொந்தரவு கொடுக்குறானா இல்லையா, அதெல்லாம் யோசிக்க கூடாது. நாம் அவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமானது. நம்மை பற்றி அவர்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதுதான் முக்கியமானது. நம்மை அவர்கள் விரும்புகிறார்களா, காலி பண்ணி போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாங்களா, இல்ல ஏங்க போறீங்க அப்படின்னு சொல்றாங்களா, இதுதான் மிக முக்கியமானது. இந்த ஹதீஸ்களை நாம் படிக்கின்ற பொழுது, கேட்கிற பொழுதெல்லாம் என்னை பற்றி நாம் யோசிக்க வேண்டும், நம்மை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில நாம் புகழ்பெற்ற ஒரு நபிமொழி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அண்டை வீட்டுக்காரர் பசித்திருக்கின்ற பொழுது அவர் மட்டும் வயிறார சாப்பிட்டால் அவர் உண்மை மூமினாக இருக்க முடியாது. மா ஆமனபி மன் பாத்த ஷபான் வ ஜாருஹு ஜாயுன் இலா ஜன்பிஹி வ ஹுவ யஅலம். அவருக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிந்திருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நிலையில இருக்காங்க நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது, தெரிய வேண்டும். அப்படி ஒரு மனிதன் வேண்டும் என்றே தெரிந்தும் கூட அவன் பசியோடு இருக்கிறான், பட்டினியோடு இருக்கிறான், ஏழ்மையில இருக்கிறான், ஆனால் நான் நன்றாக இருக்கின்றேன், அவனுடைய நிலையை நான் பரிசீலிப்பது கிடையாது, அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர் மூமினே கிடையாது, அவர் மூமினே இல்லை என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரசூலை நம்பலாதான் மூமின் சொல்லுவோம், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நிலை ஒரு இடத்தில் இருந்தால் அவனும் மூமின் கிடையாது.
ஈமானோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணைக்கின்றார்கள். ஈமானோடு ஒரு விஷயம் இணைக்கின்ற பொழுது நாளை மறுமையில் அவருடைய சூன வாழ்வு பாதிக்கப்படுகிறது. ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஹத்தா யமன ஜாருஹு பவாயிகஹு. ஒரு மனிதன் நாளை மறுமையில் எப்போது சூனம் செல்வான் என்றால் அவனுடைய தொல்லைகளிலிருந்து அண்டை அயலார் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தொந்தரவு கொடுக்காம இருக்கணும். தொந்தரவு கொடுக்காம இருந்தாதான் அவன் சொர்க்கம் போவான். இல்லைன்னா சொர்க்கமே செல்ல முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இது ஈமானோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல கோணங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை அயலாரை குறித்து குறிப்பிடுகிறார்கள். அக்கம் பக்கத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்ப அண்டை வீட்டுக்காரர் எப்படி நடந்து கொள்ள என்றால் ஒரு 4 விஷயம் தான். முதலாவது அவர்களோடு நாம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வாகனத்தில் நாம் பயணம் செல்கின்றோம். அப்படி பயணம் செல்கிற பொழுது நாம் எவ்வளவு கவனத்தோடு செல்கின்றோம். யார் மேலேயும் மோதிடக்கூடாது, நாமும் விழுந்துடக்கூடாது, வேகமாகவும் போகணும், கரெக்டாகவும் போகணும். ஒரு தொடர் கவனம் இருக்கும். அதே போன்ற ஒரு கவனத்தோடு தான் அவர்களோடு நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சிந்தனை அளவிலே சோம்பேறிகளாக ஆகிவிட்டோம். சோம்பல் நம்முடைய சிந்தனையிலே வந்து விட்டது. அடுத்தவங்களோட பழகினாதானப்பா பிரச்சனை. நான் பழகிறதே கிடையாது. பழகுனா பிரச்சனை வரும், அதனால பழகிறது இல்லை. கவனத்தோடு பழகுனா பிரச்சனையே வராது. அந்த கான்செப்ட் நம்ம போறதே கிடையாது. கவனத்தோடு நாம் எதை செய்கிற பொழுது எந்த பிரச்சனையுமே வராது. கவனத்தோடு பயணம் செய்தால் விபத்து கிடையாது. கவனத்தோடு நாம் நண்பர்களோடு பழகினால் அந்த நட்பு நிலைத்திருக்கும். கவனத்தோடு உறவினர்களோடு நாம் நடந்து கொண்டால் அந்த உறவு முறை வலுவாக இருக்கும். அதே மாதிரி அண்டை வீட்டுக்காரர்கள் நாம் பழக வேண்டும், அவரோடு பேச வேண்டும், உரையாட வேண்டும். கவனத்தோடு நாம் செய்கின்ற பொழுது பிரச்சனையே வராது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் பிரச்சனை வரும் என்கிற காரணத்தினாலேயே பழக்கத்தையே நாம் தவிர்த்துக் கொள்கிறோம். இது இந்த நூற்றாண்டுடைய மிக முக்கியமான ஒரு தீய பழக்கமாக இன்றைக்கு மாறி வருகிறது. பல 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் அப்படி இல்லை. பழகுவார்கள், எல்லோரும் பழகுவார்கள். ஆனால் இன்றைக்கு பழகினாலே பிரச்சனை என்கிற காரணத்தால் பழகுவதையே தவிர்த்துக் கொள்கிறார்கள், பேசுவதையே தவிர்த்துக் கொள்கிறார்கள், யார் என்று அறிமுகமாவதையே தவிர்த்துக் கொள்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான போங்கு. இது மனிதன் என்றாலே சமூக பிராணி என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் என்றால் அவன் சமூக பிராணி. சமூக பிராணி என்றால் சேர்ந்து வாழக்கூடியவன் என்று பொருள். நம்ம எல்லாம் சேர்ந்துதான் வாழ முடியும், தனியா வாழவே முடியாது. அப்படி சேர்ந்து வாழுகிற பொழுது நாம் தொடர் கவனத்தோடு நாம் வாழ்ந்தோமானால், பழகினோமானால் பிரச்சனைங்கிறதே வராது. பிரச்சனை வருகிறது என்கிற காரணத்தினாலேயே பழகாமல் விட்டோமானால் அது மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும், மிகப்பெரிய விளைவுகளை அது நமக்கு வழங்கிவிடும். இரண்டாவது, உயர்ந்த பண்புகளோடு நாம் அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அண்டை வீட்டுக்காரர் முதன்மை நெருக்கத்திற்குரியவர்கள் என்றால் அவங்களோட நடந்துக்கிறப்ப நம்ம உயர்ந்த நம்முடைய எல்லா பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும். நல்ல பண்பு எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்தணும். எப்பயாவது சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர், எப்பயாவது நம்ம அவரை பார்க்க போறோம், அவரோட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், ரொம்ப குவாலிட்டியா நடந்துக்கிறோம். எப்பவுமே கூட இருக்கவங்கள்ட்ட நம்ம குவாலிட்டியா நடந்துக்கிறதே கிடையாது. ஒரு பஸ்ல போறோம், 5 நிமிஷம் தான் அவரோட உட்கார்ந்து இருப்போம், அவர்கிட்ட நம்ம ரொம்ப மென்மையா நடந்துக்கிறோம், ரொம்ப கவனமா நடந்துக்கிறோம், ரொம்ப அழகா நடந்துக்கிறோம். ஆனால் அண்டைய வீட்டுக்காரர்கள் எப்பொழுதுமே நம்மோடு இருப்பவர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்முடைய கோர முகங்களை அவரிடத்துல வெளிப்படுத்தலாமா? துணி காய போடுறப்ப பிரச்சனை, வண்டி நிப்பாட்டுறப்ப பிரச்சனை, குப்பையை போடுறப்ப பிரச்சனை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் நாம் எப்போதும் இருக்கக்கூடியவரிடத்திலே நம்முடைய அகோரமான முகங்களை நாம் காட்டிக் கொண்டிருந்தோமானால், நம்முடைய தீய பண்புகளை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தோமானால் அப்ப கண்டிப்பா பிரச்சனை வரதா செய்யும், மனஸ்தாபம் வரதா செய்யும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நம்ம பேச முடியாது, கடைசியில எதிர் வீட்டுக்காரங்களோட பேச முடியாது, மேல் வீட்டுக்காரங்களோட பேச முடியாது. இப்படியே நாம் எல்லோரோடும் சண்டை, பேச்சுவார்த்தை கிடையாது என்றால் நாம் நம்முடைய இந்த வாழ்க்கையில் எதை சாதிக்க போகின்றோம்? பக்கத்து வீட்டுக்காரர் யாரோடையும் பேசுறது கிடையாது. பிற்பாடு சம்மதமே இல்லாதவரோடு நாம் உயர்ந்த பண்புகளை வெளிப்படுத்தி நடந்து கொள்வதிலே என்ன பாராட்டுதல் இருக்க முடியும்? அதில் என்ன சிறப்பம்சம் இருக்க முடியும்? சுற்றி இருப்பவர்களோடு நாம் நம்முடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அவருடைய நம்பிக்கையை பெற வேண்டும், அவருடைய நற்சான்றுகளை நாம் பெற வேண்டும். அதே போன்று மூன்றாவதாக அவர்களுக்கு பயன் மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டை வீட்டாரோடு அவர்களுக்கு நாம் பயன் மிக்கவர்களாக, பயன் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
பக்கத்து வீட்டுக்காரங்களா ஏதாவது கேட்பாங்க, கடன் கேட்பாங்க, வண்டி கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. நாம் அவர்களுக்கு பயன் தர வேண்டும். நான் யாருக்கும் என் வண்டியை கொடுக்க மாட்டேன், நான் யாருக்கும் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் எந்த பொருளையும் நான் யாருக்கும் தருவதில்லை, அதை நான் ஒரு பாலிசியாக வச்சிருக்கேங்க என்றெல்லாம் அதை பெருமையோடு சொல்லி அவர்களுக்கு பயன் தராத பொழுது அவருடைய மனசுல இடம் பிடிக்க முடியாது. பிரச்சனை மிக தீவிரமாக வர ஆரம்பித்து விடும். ஒரு மனிதன் நம்மால் பயன்பெறுகிற பொழுது முதலாவதாக நாம் பெறக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அவர் அவர் கவரப்படுகின்றார், இம்ப்ரெஸ் ஆயிடுறார். இம்ப்ரெஸ் ஆயிட்டார் அப்படின்னா அவரால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. நாம் அவருக்கு வழங்கிய அந்த பயன் என்பது அவருடைய கண்களுக்கு முன்னால் வரும். நாம் சின்னஞ்சிறு தவறுகள் செய்கிற பொழுது அவருக்கு வழங்கிய அந்த பயன் அவருடைய கண் முன்னால் வந்து அந்த சின்ன பிரச்சனையை கூட அவர் சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை வழங்கும். பெரிய பிரச்சனையை கூட சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு வழங்கிவிடும். அதே போன்று நான்காவதாக அவருக்கு நாம் பயன் தருபவர்களாக இருப்பது ஒன்று. நான்காவது என்ன? அவர்களுக்கு தொல்லை தந்து விடக்கூடாது, தொந்தரவு தரவே கூடாது. எந்த பிரச்சனையும் நம்மால் அவருக்கு வந்துடக்கூடாது. நாம் சிறந்த அண்டை வீட்டாராக நடந்து கொள்வது எப்படி என்றால் அவர்களுக்கு நாம் தொல்லை தராமல் இருப்பது. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யறப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, பாதிப்பு வருமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு கட்டுகிற பொழுது சுவரை கூட நீங்கள் உயர்த்தி எழுப்பாதீர்கள், அவருக்கு காற்று செல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படி நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் இருக்கின்ற பொழுதோ இல்லாமல் இருக்கின்ற பொழுதோ அவர்களுக்கு தொல்லை வந்துவிடுமோ என்ற ஒரு கவனத்தோடு நடந்து கொண்டோமானால் நாம் ஒரு சிறந்த அண்டை வீட்டராக இருக்க முடியும். நாம் சிறந்த அண்டை வீட்டுக்காரர்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் நாம் நடந்து கொள்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும், நாம் தீர்மானிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்திய சூழலே இந்த பரப்புரை ஏன் மிக முக்கியமாக கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய இந்திய சூழலே முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு வகுப்பு பிரச்சாரம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார், ஒரு சமூகம் அண்டை வீட்டுக்காரர்களாலே வெறுக்கப்படுகிறது என்றால், அவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களாலே வெறுக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த சமூகம் அங்கே அடுத்து இனப்படுகொலைக்கு தயாராகிறது என்று பொருள் என்று ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்றார். உலகம் முழுவதும் அதான் காட்சி. முதல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க, வெறுப்பு பிரச்சாரம் செய்வாங்க, அது யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதற்கு பிறகு அருகாமல் இருப்பவர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் அவங்களாம் நம்ப மாட்டாங்க, எங்கேயோ நடக்குதுன்னு சொல்லி நினைப்பாங்க. பக்கத்தில் இருப்பவர்களும் அதை நம்பி நம்மை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த சமூகம் இனி அழிக்கப்படுவதற்கு தயாராகிவிட்டது என்று பொருள். யாருமே விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கு அத்தகைய ஒரு அபாயத்தை நாம் அடைந்து இருக்கின்றோம். வட மாநிலங்களிலே அந்த நிலை வந்திருக்கின்றது. பக்கத்து வீட்டுக்காரங்க முஸ்லீமா இருக்கிறத விரும்புறது இல்லை, கீழ் வீட்டுக்காரங்க முஸ்லீமா இருக்கிறத விரும்புறது இல்லை. தொடர்ந்து செய்யப்படுகின்ற வெறுப்பு பிரச்சாரத்தால் அண்டை வீட்டுக்காரர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் பழகாமல் இருப்பது இன்னும் பெரிய ஆபத்தை வழங்கிவிடும். இந்த பரப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமே என்ன? நீங்கள் அண்டை வீட்டுக்காரர்களோடு பழகுங்கள், பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், பழக்கத்தை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். அண்டை வீட்டுக்காரர்கள் யார் என்றால் அவர்கள் ஒரு பெரிய சொத்து. எப்படி நம்முடைய கல்லூரி நண்பர்கள், நம்முடைய பள்ளிக்கூட நண்பர்கள் எப்படி நமக்கு ஒரு சொத்தோ அது போன்று அவர்கள். ஒரு மனுஷன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவனுடைய கூட படிச்ச பசங்களை மறக்க மாட்டான், பள்ளிக்கூட நண்பர்களை மறக்க மாட்டான். அவன் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் அவனை அருகிலே அழைத்து இவன் என்னுடைய நண்பன், என்னுடைய பள்ளி தோழன், என்னுடைய கல்லூரி தோழன் என்று அவன் கொண்டாடுவான். அது போன்றுதான் பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பக்கத்துல குடியிருக்காங்க அப்படின்னா அவன் கூட ஒரு நெருக்கம் ஏற்படும். எங்க பக்கத்துல குடியிருக்காருங்க, எதிர் வீட்டுக்காரங்க என்று ஒரு பெரிய நெருக்கத்தை அது ஏற்படுத்தி தருகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நெருக்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், நாம் பழக வேண்டும். பழகினால் பிரச்சனை வருமா என்றால் மிகப்பெரிய தவறு. பழகினால்தான் பிரச்சனை வராது. நம்மை புரிந்து கொள்வார்கள், அவர்களை நாம் புரிந்து கொள்வோம். இன்னும் சொல்ல போனால் பழகுவதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளும் அண்டை வீட்டுக்காரோடு உண்டு. அடிக்கடி நம்ம பார்ப்போம், காலை எந்திரிச்சோன்னா அவங்கள பார்ப்போம், லிப்ட்ல போறப்ப நம்ம பார்ப்போம், படிக்கட்டுல இறங்குறப்ப நம்ம பார்ப்போம். இப்படி பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு புன்னகை, பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு விசாரிப்பு, ஒரு உரையாடலை நாம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று வருகிற பொழுது நாம் அவர்களை வழியே சென்று நாம் அவரிடத்தில் நாம் பழக வேண்டும். அதற்கு இரண்டே காரணங்கள் தான். ஒன்று, நம்முடைய பாதுகாப்பு. 2002 குஜராத் கலவரத்தை யாருமே மறந்திருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பயங்கரமான கலவரம்.
மற்ற கலவரங்களை விட இது சற்று வித்தியாசமானது. காரணம் என்னவென்றால், மற்ற கலவரங்களிலே உள்ளூர்காரங்க யாரும் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் 2002 குஜராத் கலவரத்திலே அந்த கலவரத்தை முன்னெடுத்து சென்றவர்கள் யார் என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தான். நிறைய காட்சிகள் நம்முடைய கம்யூனிஸ்ட் நண்பர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நிறைய புத்தகங்கள் வாயிலா அந்த செய்திகள் இன்றைக்கு இருக்கின்றன. அது நிறைய காட்சிகள். ஒரே ஒரு காட்சி மட்டும், ஒரு டியூஷன் மாஸ்டர் அவங்கள்ட்ட படிக்கக்கூடிய பிள்ளைங்க, கலவரக்காரங்கெல்லாம் வர்றாங்க, ஊரே பத்திக்கிட்டு எரியுது, முஸ்லிம்களை பார்த்தவர்கள் கொலை செய்து கொண்டிருந்தார்கள், இனப்படுகொலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே ஒதுங்குவதற்கு பாதுகாப்பதற்கு யாராவது கிடைப்பார்களா என்று முஸ்லிம்கள் பரிதவித்துக் கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க, பல இடங்களுக்கு போறாங்க. அப்பொழுது ஒரு டியூஷன் மாஸ்டர் என்ன செய்யறாரு, எங்க வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, டியூஷன் பிள்ளைங்க எல்லாரும் கூப்பிட்டாரு. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 200-300 பேர் இருக்கிறாங்க வீட்டுல. அவர்களுக்கு தேநீர் வழங்கி அவர்களுக்கு நாஸ்டாலாம் கொடுத்து ஓரிரு நாள் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஒரு சில நாட்களுக்கு பிறகு கலவரக்காரர்களை அழைத்து, இங்கே 300 முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை அப்படியே அவர்களை இனம் காட்டி கொடுத்து எரித்து அவர்கள் அப்போது அங்கே தீக்கிரையாகிறார்கள். இது மாதிரி ஒரு காட்சியில பல காட்சிகள். பக்கத்து வீட்டுக்காரர்களால் மிகப்பெரிய தொல்தரவு. நம்பி போனாங்க, பாதுகாப்பு தருவார்கள் என்று நம்பி சென்றார்கள். ஆனால் பாதுகாப்பு கிடைக்கவில்லை. வெளியே எங்கேயாவது போயிருந்தா கூட தப்பிச்சு போயிருப்பாங்க. நம்பி போய் அவங்க வீட்டுல இருந்தாங்கல்ல, அதனால கொலை செய்யப்பட்டார்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த ஒரு கோரமான நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், அக்கம் பக்கத்திலே பழகாமல் இருந்ததுதான் காரணம். நாம் பழக வேண்டும், நம்முடைய பாதுகாப்பிற்காக நாம் பழக வேண்டும். இரண்டாவது, நம்மிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, இஸ்லாமிய செய்தி இருக்கிறது, படைத்தவனை குறித்த செய்தி இருக்கிறது, இஸ்லாத்தை குறித்த செய்தி இருக்கிறது. இஸ்லாத்தை குறித்து மீடியாக்கள் நிறைய தவறான செய்தியை சொல்றாங்க. நாம் நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இஸ்லாம்னா இதுதான் நாம் சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் கேட்பதும் நாம் பார்ப்பதும் இஸ்லாத்திற்கு முரணானதாக இருக்கிறது. இவர்கள் இஸ்லாத்தை குறித்து சொல்கிறார்கள், இதுதான் சரியானது என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஒரு பக்கம் ஓயாம அவங்களுக்கு இஸ்லாத்தை குறித்து தப்பு தவறுமா சொல்லப்படுது, நம்மளும் சைலண்டா இருக்கும், நம்மளும் பேசுறது கிடையாது என்றால் அவர்கள் எதை உள்வாங்கிக் கொள்வார்கள்? அந்த தவறாக சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளைத்தான் அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். அப்படி உள்வாங்கிக் கொள்வதன் மூலமாக என்ன ஏற்படும்? அவர்கள் சத்தம் இல்லாமல் அவர்கள் எதிர் அணிக்கு சென்று விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. திடீர்னு வகுப்புவாத கூட்டத்தில் அவர் இருக்கிறார், வகுப்புவாத கட்சிகள் அவர் போறாரு, பக்கத்து வீட்டுக்காரர், ஐயா நீங்க பேசல, அவன் பேசினா, அதனால அவர் அங்கிட்டு போயிட்டார், அவ்வளவுதான். நாம் பேசாத பொழுது, நாம் பழகாத பொழுது அவர்கள் எதிரிகளுடைய அணிக்கு சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வகுப்புவாத பிரச்சாரத்திற்கு ஆளாகி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சத்திய மார்க்கத்தை பற்றி தப்பும் தவறுமாக தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய பாதுகாப்பிற்கும் இஸ்லாமிய செய்தி எடுத்து சொல்வதற்குமாகவே நாம் வலிய அண்டை வீட்டாரோடு நாம் பழக வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் அல்லாத என்று வருகிற பொழுது நம்முடைய அந்த பழக்கத்தை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சின்னஞ்சிறு காரணங்களுக்காக அந்த அற்புதமான அந்த முதலீட்டை நாம் இழந்துவிடக் கூடாது. எப்படி நம்முடைய கல்லூரி நண்பர்கள், பள்ளிக்கூட நண்பர்கள் ஒரு முதலீடோ, அதே போல நம்முடைய அண்டை வீட்டுக்கார ஒரு நல்ல முதலீடு. நாம் பேசுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவரை நம்மை உதாசீனப்படுத்த முடியாது, புறக்கணிக்க முடியாது, நம்முடைய உரையாடித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அளவிலே நாம் இந்த அண்டை வீட்டுக்காரோடு நடந்து கொள்கிற பொழுது ஒரு சிறந்த அண்டை வீட்டுக்காரர் நாம் ஆக முடியும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதமான பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜாரி ஸூ, இறைவா தீய அண்டை வீட்டுக்காரர்கள் அமைவதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாம் நல்ல அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது என்பது ஒன்று. அதே போன்று நமக்கு வரக்கூடியவர்கள் நல்ல அண்டை வீட்டுக்காராக இருக்க வேண்டும், சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். இந்த வகையிலே நாம் அண்டை வீட்டுக்காரர் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த அறிவுரைகளை உள்வாங்கி சிறந்த அண்டை வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய ஒரு நற்பெற்றினை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ஸிக்ரில் ஹகீம். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கதீம் ரഊஃப் ரஹீம் ரப்புன் ஹலீம்.